Yes, now we are going to talking about the concept of illustration 6. Illustration 6 is very important. First find out the cash flow from operations by direct method and indirect method. First நம்ம direct method நம்ம பார்க்க போகிறோம். direct method பார்க்கறதுக்கு நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். இந்த ஃபார்முலா இங்கே இருக்குது. அதாவது இதான் ஃபார்முலா. direct method sales minus purchase minus expenses minus tax paid cash flow from operating activities நமக்கு கிடைச்சிருக்கு. தான் ஃபார்முலா. ஸோ we know very well. பட் இப்போ illustration 6 நம்ம போட போகிறோம். ஆப்ரேட்டிங் அட்லீஸ்ட் டைரக்ட் மெத்தடு. சேல்ஸு மைனஸ் பர்ச்சேஸ் மைனஸ் எக்ஸ்பென்சஸ். சேல்ஸ் கணக்கில் கொடுத்துக்கிறான் சார் 5 லட்சம். பர்ச்சேஸ் சிஓஜி தட் இஸ் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் 3,50,000. எக்ஸ்பென்சஸ் 55,000. இப்படி போட்டால் தப்பு. இப்படிலாம் போடக்கூடாது, தவறு. ஸோ ஸ்டெப்பு நம்ம ஒன்றுக்கு போயிடணும். ஸ்டெப் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸு சேல்ஸ் கொடுத்துக்கிறான் 5 லட்ச ரூபா. ஆனால் கீழே பாருங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் ட்ரேடு ரிசீவபிள்ஸ்னு ஒன்று கொடுத்துக்கிறான். இந்த ட்ரேடு ரிசீவபிள்ஸ் எதோட சம்மந்தப்பட்டது தான் சேல்ஸோட சம்மந்தப்பட்டது. அப்போ இந்த சேல்ஸ் நம்ம என்னவா கன்சிடர் பண்ணணும், கேஷ் ப்ளஸ் கிரெடிட்டை நம்ம கன்சிடர் பண்ணி ஆகணும். அப்போ கேஷ் சேல்ஸாக கிரெடிட் சேல்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை பற்றி எந்த ஒரு அசம்ஷன்ஸ் இல்லை. பட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் 5 lakh. கிரெடிட் சேல்ஸை கூட இருக்கலாம். அப்போ கிரெடிட் சேல்ஸ்னால் இங்கே ட்ரேடு ரிசீவபிள்ஸ் ஓப்பனிங் 7 லட்ச ரூபா. ஓப்பனிங் எப்படின்னா இங்கே சொல்லிக்கலாம் 2011 ஓப்பனிங், 2012 க்ளோசிங். அப்போ ஓப்பனிங் எவ்வளவு 7,000 ரூபா, க்ளோசிங் எவ்வளோ 12,000, 10,000 ரூபாய். அப்போ ஓப்பனிங் 7,000, க்ளோசிங் எவ்வளவு 10,000 ரூபாய். ஸோ ஓப்பனிங் 7,000 ரூபாய், க்ளோசிங் 10,000 ரூபாய். அப்படின்னா இங்கே சேல்ஸ் பண்ணது ஒரு 5 லட்சம் ரூபாய். இப்போ 4,97,000 ரூபாய் தான் பேலன்சிங் ஃபிகர். இந்த பேலன்சிங் ஃபிகர் தான் உங்களுக்கு சேல்ஸில் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் சேல்ஸ், கேஷ் ஃப்ரம் சேல்ஸ். அப்போ 4,97,000 உங்களுக்கு ரிசிப்ட் 4,97,000 ரூபாய். பர்ச்சேஸ் நம்ம போடும்பொழுது டைரெக்டாக நீங்கள் இப்படி போட்டக்கூடாது, எல்லாமே தப்பு பண்ணிடுவாங்க. பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது திருப்பி நான் இதே இப்போ சொல்லி கொடுத்த மாதிரி பர்ச்சேஸ்னால் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சொல்லி எடுத்துக்கலாம். அடுத்தது ட்ரேடு பேபிள்ஸ்க்குள்ளே போய்க்கலாம். ட்ரேடு பேபிள்ஸில் போய்ட்டு ஓப்பனிங் 8,000 ரூபா, க்ளோசிங் 12,000 ரூபா இருக்குது. அப்போ இப்படி போடலாமான்னு கேட்டால் இப்படி போட்டால் தப்பாக இருக்கும். ஓப்பனிங் பேலன்ஸ் 8,000 ரூபா, க்ளோசிங் பேலன்ஸ் 12,000, பர்ச்சேஸ் 3,50,000 போட்டால் இட் இஸ் அப்சல்யூட்லி ராங். இது தவறு, இது தப்பு, ராங். அப்போ ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுனா என்னென்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. இந்த காஸ்ட் ஆஃப் சோல்டு இன்வென்ட்ரிக்கு தான் ஒத்து வரும். அப்போ இன்வென்ட்ரி தான் நமக்கு செக் பண்ணணும். அப்போ கணக்கில் பாருங்கள் இன்வென்ட்ரின்னு எங்கே கொடுத்துக்கிறான்னு பாருங்கள். இன்வென்ட்ரிஸ் எஸ், இதோடைய ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ். வாட் இஸ் இன்வென்ட்ரி அசெட்? நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் தான் இன்வென்ட்ரியாக இருக்கும். அப்போ பர்ச்சேஸ்னாவே இன்வென்ட்ரி சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். அப்போ நம்ம இன்வென்ட்ரி தான் கன்சிடர் பண்ணி ஆகணும். இப்போ இன்வென்ட்ரி ஓப்பனிங் பேலன்ஸ் 13,000, 12,000 க்ளோசிங் பேலன்ஸ். அப்போ இன்வென்ட்ரியோடைய ஓப்பனிங் பேலன்ஸை நீங்கள் எடுத்துக்கணும். வாட் இஸ் இன்வென்ட்ரியோட ஓப்பனிங் பேலன்ஸ்? இப்போ இன்வென்ட்ரி ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13,000. ப்ளஸ் பர்ச்சேஸ் எனக்கு தெரியாது. வாட் இஸ் க்ளோசிங் ஸ்டாக்கு இங்கே இருக்குது எவ்வளோங்க, 12,000 ரூபாய். அப்போ இது 12,000 ரூபாய். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் இருக்குதே இங்கே, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் 3,50,000 ரூபா. அப்போ அதை நீங்கள் எடுத்து போதும் 3,50,000. அப்போ 3,50,000 ப்ளஸ் 12,000 மைனஸ் 13,000. அப்போ பர்ச்சேஸ் எவ்வளோ இருக்கணும், 3,49,000 ரூபா இருக்கணும். அப்போ பர்ச்சேஸ் 3,49,000 தானா? அப்போ இது தவறான்னு கேட்டால் எஸ், தவறு. 3,59,000 கூடாது. என்ன சொன்னால் 3,49,000. அப்புறம் இப்போ நீங்கள் 8,000 ப்ளஸ் 3,49,000, ஸோ 3,57,000. 3,57,000 இங்கே என்ன வரணும், 3,57,000.
மைனஸ் 2000. ஸோ அப்போ கேஷ் பெய்டு எவ்வளோ தான் இருக்கணும்? 3,45,000 அப்படின்றது சரியான விடை. அப்போ இதான் வந்து கேஷ் பெய்டு 3,45,000. 3,45,000. ஸோ வாட் அபவுட் எக்ஸ்பென்சஸ்? எக்ஸ்பென்சஸ் நீங்கள் எவ்வளோ சொல்லிடுறீங்க? இங்கே சிம்பிளாக 55,000 சொல்கிறீங்க. அப்போ அதுக்கும் அதே கால்குலேஷன் தான் நம்ம போட்டாகணும். அப்போ எக்ஸ்பென்சஸ்க்கு ஒர்க்கிங் நம்பர் 3 போயிடலாம். அப்போ அதுக்கும் அதே போடலாம். எக்ஸ்பென்சஸ் இங்கே ட்ரேடு பேயபிள் ஃபார் எக்ஸ்பென்சஸ்ன்னு கொடுக்கும். ஓப்பனிங் எவ்வளோ? 7,000 ரூபாய். க்ளோசிங் எவ்வளோ? 10,000. ஓப்பனிங் 7,000 ரூபாய். இப்போ இங்கே தான் ஓப்பனிங் இருக்கும். ஓப்பனிங் 7,000, க்ளோசிங் 10,000. செலவு அந்த வருஷம் நடந்தது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 55,000. அப்போ 62,000. 10,000 போச்சுன்னா 52,000. அப்போ கேஷ் பெய்டு டு கேஷ் பெய்டு 52,000. ஸோ 52,000 ரூபா தான் நீங்கள் இங்கே போடணும். இதில் இந்த எக்ஸ்பென்சஸில் வந்து நீங்கள் எவ்வளோ தான் போடணும்? 52,000. ஸோ டோட்டலாக இப்போ செக் பண்ணி பார்க்குறோம். 4,97,000 ப்ளஸ் இல்லை மைனஸ் 3,45,000 மைனஸ் 52,000. ஸோ 1 lakh மைனஸ் டேக்ஸு பெய்டு. டேக்ஸு எவ்வளோங்க சார் பே பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸு பேயபிள் தானே வருது, பெய்டு வரல. இல்லை, டேக்ஸ் பெய்டு பற்றி எங்கேயா சொல்லிக்கிறதான்னு நீங்கள் பார்க்கணும். அப்போ டேக்ஸ் பெய்டு 30,000 பே பண்ணியாச்சுன்னு சொல்லியாச்சு. அப்போ டேக்ஸ் பெய்டு எவ்வளவு? 30,000. இது 70,000 வந்துருச்சு. இதான் வந்து டைரக்ட் மெத்தடில் வாங்கக்கூடிய ஆன்சர்ஸ். இந்த 70,000 தான் இன்டைரக்ட் மெத்தட்லையும் வரணும் அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். இன்டைரக்ட் மெத்தடில் வருமானு கேட்டால் வர வைக்கணும். நம்ம ஆல்ரெடி இங்கேயே ஃபார்முலா இருக்குது, இந்த ஃபார்முலாவே வச்சு நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ வாட் இஸ் பேட்? அப்போ உங்களுக்கு இங்கேயே கொண்டு வந்துடுறேன், இதை வச்சு அப்படி ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஸோ இன்டைரக்ட் மெத்தடில் பேட் ஃபஸ்ட் எடுத்துக்கணும். பேட்னா என்னங்க? ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 53,000. ஸோ 53,000 எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து டேக்ஸு அக்ரூயல், அதாவது டேக்ஸு பே பண்ணது எவ்வளவு? 30,000 நம்ம பண்ணோம். ஸோ அப்போ உங்களுக்கு 83,000. இதான் வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். அதில் வந்து நான் கேஷ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் போடணும். என்னங்க? ப்ளஸ்ஸு நான் கேஷ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். நான் கேஷ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்ரிஷியேஷன் நான் சொன்னேன். அப்போ நம்ம கணக்கில் டெப்ரிஷியேஷன் இருக்குதா? இருக்குது. எவ்வளோங்க? 7,000 ரூபா. அப்போ இந்த 7,000 ரூபா நீங்கள் என்ன செய்யணும்? போடணும். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஏதாச்சும் இருக்குதா? இன்ட்ரெஸ்ட் பெய்டு இருக்குது 3,000. அப்போ அதையும் போடணும். ப்ளஸ்ஸு இன்ட்ரெஸ்ட் பெய்டு எவ்வளோங்க? 3,000 ரூபா. அதையும் போடணும். சரி, போட்டாச்சு. அடுத்து வேறு ஏதாவது இருக்குதா? செக் பண்ணி பாருங்களேன். லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட்ஸ் இருக்குதா? எஸ், இருக்குது. அப்போ அதையும் நம்ம போடணும். அப்போ லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட்ஸ் இது வந்து 3,000 ப்ளஸ்ஸு லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட்ஸ் எவ்வளவு? 2,000 ரூபாய். ஸோ மொத்தம் 83, 90, 93, 95. அப்போ 95,000 ரூபாய் எப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிஃபோர், அதாவது
கேஷ் ஃப்ளோ இந்த வார்த்தை கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் பிஃபோர் சேஞ்சஸ் இன் ஃப்ரம் பிஃபோர் சேஞ்சஸ் ஒர்க்கிங் கேபிட்டல். இப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் ஆகிறதெல்லாம் நம்ம பார்க்கணும்ல. ஃபஸ்ட்டு அசட் சைடு எடுக்கணும், லைபிலிட்டி சைடு எடுக்கணும். அவங்க பற்றி எப்பவுமே அசட் சைடு எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ அசட் சைடுக்கு நீங்கள் போகிறீங்க. அசட்ஸில் கரண்ட் அசட்ஸ் தான், ஒர்க்கிங் கேபிட்டல் கரண்ட் அசட். இன்வென்ட்ரிஸ் 13 ஓப்பனிங் இருந்துச்சு, இப்போ என்ன ஆயிடுச்சு குறைஞ்சி. அப்போ டிக்ரீஸ் இன் இன்வென்ட்ரி 1000 ரூபாய். 13,000 இருந்தது, என்ன ஆயிடுச்சு 12,000 ஆயிடுச்சு. அப்போ டிக்ரீஸ் இன் இன்வென்ட்ரிஸ் 1000 ரூபாய். அப்போ அது இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ மட்டும் இன்ஃப்ளோ. அப்போ ப்ளஸ்ஸு டிக்ரீஸ் இன் கரண்ட் அசட்ஸ் எவ்வளவு 1000 rupees. மைனஸ் என்ன ஆகுது, ட்ரேடு ரிசீவபிள்ஸ் 7,000லேருந்து 10,000 இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசட்ஸ். அப்போ இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசட் ஆல்வேஸ் உங்களுக்கு என்னது, கேஷு அவுட்ஃப்ளோ எவ்வளவு 3,000. அடுத்தது லைபிலிட்டிஸ்லாம் போய் வேறு வழி இல்லை. இப்போ கரண்ட் அசட்ஸ் முடிச்சுட்டு சார் கேஷ் எடுத்துக்கக்கூடாது, எப்பவுமே எடுத்துக்கக்கூடாது. அடுத்தது கரண்ட் லைபிலிட்டிஸ் போங்க. கரண்ட் லைபிலிட்டிஸில் வந்து 8,000லேருந்து 12,000 இன்க்ரீஸ் ஆகுது. என்ன இன்க்ரீஸ் ஆகுது, கரண்ட் லைபிலிட்டிஸு. ட்ரேடு பேயபிள்ஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆனாவே நமக்கு கேஷ் இன்ஃப்ளோ. அப்போ இன்க்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டிஸ் எவ்வளவு 4,000 ரூபாய். ரெண்டு இருக்குது, 4,000 ரூபா இருக்குது. அதே போல் டிட்டோ தானே, எவ்வளோ வருது 3,000 ரூபான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பாருங்க, 7,000லேருந்து 10,000. ஸோ அதில் ஒரு 3,000. ஸோ இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ். அப்போ 95,000 ரூபாயில் இருந்து என்னென்னலாம் பண்ணணும், 95,000 ரூபா ப்ளஸ்ஸு 1,000 ரூபா மைனஸ் 3,000 ரூபா ப்ளஸ்ஸு 4,000 ப்ளஸ்ஸு ஒரு 3,000. அப்போ எவ்வளோங்க, 1,00,000 ரூபாய். அப்போ 1,00,000 ரூபாய். திருப்பி நம்ம என்ன செய்கிறோம், இங்கே கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆக்டிவிட்டீஸில் டேக்ஸ் மட்டும் பே பண்ணணும். என்னங்க எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணீங்க. ஆனால் பிஃபோர் சேஞ்சஸ் டேக்ஸ் அங்கே கூட்டியிருந்துட்டீங்க, அதை அப்படிங்க கழிச்சிட்டிங்க. என்ன வரும் பார்த்தீங்கன்னா டேக்ஸு பெய்டு. ஸோ உங்கள் ரெண்டு ஆன்சரும் டேலி ஆகுதான்னு பார்த்துங்க. டைரக்ட் மெத்தட்லேயும் சரி, இன்டைரக்ட் மெத்தட்லேயும் சரி 70,000 வந்துருச்சு. ஸோ இது பேசிக்கு, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது அடிக்கடி நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை மறந்துடக்கூடாது. ஸோ இந்த ஃபார்மல் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிப்பேன், டேக்ஸ் பெய்டுன்ற ஒரு வார்த்தையை சேர்த்துல. அதை வந்து இந்த இடத்துல வந்து டேக்ஸ் பெய்டுன்ற ஒரு வார்த்தையை சேர்த்திடுங்க. அதை சேர்த்து தான் ஆன்சர் வரணும். tax paid is very important. Cash flow validation tax paid பண்ணது indirect method. So இப்படி போட்டால் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். தேங்க்ஸ்.